என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன் வாழ்க்கையில் இத்தனை நாளும் உன்னை பாடாய்படுத்தி உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்த ஒரு பெண்ணிற்கு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடியதாக இருக்கப் போகின்றது. வராகி சட்டென்று இது போன்ற எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது. உன் வாழ்க்கையில் நடப்பது நடந்துவிட்டு போகட்டும், அது தானாகவே நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கட்டும் என்று சொல்லி அம்மா எப்பொழுதும் இந்த விஷயத்தில் எல்லாம் தலையிடுவது கிடையாது. ஆனால் இதன் ஆட்டம் அதிகரித்து விட்டதுதான் இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் நுழைவதற்கான மிக முக்கியமான காரணம். உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு பல துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய உறவில் வந்திருக்கின்ற பெண். வேண்டும் என்றே உனக்கு கொடுத்த பிரச்சனைகளும், வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த துன்பங்களும் என்று எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி வந்து ஒவ்வொரு நாளும் உனக்குள் மிக பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றார். எப்படியோ இருந்து கொண்டிருந்த இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு மிக பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுத்து உன்னையே மாறச் செய்து விட்டது. எதையுமே எளிதாக எடுத்து சென்று கொண்டிருந்த நேரங்கள் எல்லாம் மாறி இப்பொழுது எந்த விஷயத்தையுமே கடினமானதாகத்தான் எடுத்து கொள்ள வேண்டிய நிலைமை உனக்கு வந்துவிட்டது. இவர்கள் ஒரு விஷயத்தை உனக்கு செய்தார்கள் என்றால் அதை உன்னால் மறக்கவே முடியவில்லை. இத்தனை காலம் வரையிலுமே அதை நீ திரும்ப திரும்ப நினைத்து கொண்டுதான் இருக்கின்றாய். மேலும் மேலும் அதை பற்றி யோசித்து என் குழந்தை நீ மிகுந்த மனவேதனையோடு தான் நிற்கின்றாய். உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் இவர்கள் அறிந்திருக்கவில்லை. இவர்களின் உண்மையான குணத்தை தெரியவும் அம்மா நான் வருவதை காட்டிக்கொள்ளவும் இல்லை. இப்பொழுது இவர்கள் யார், இவர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கிறது என்பதனை நாம் சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தாலுமே அந்த விஷயத்தில் என் பிள்ளை உன்னுடைய கவனத்தை நீ தெளிவாக வைத்து கொண்டிருந்தாயானால் உனக்காக நான் என்னவெல்லாம் செய்கிறேன் என்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றையும் கடந்துவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிம்மதி என்ற ஒன்று எங்கே இருக்கிறது என்று என் குழந்தை தேடி அடைந்து கொண்டிருக்கிறாய். எப்பொழுதுமே மன கஷ்டங்கள் அதிகமாகவே இருக்கின்றது. மனவேதனைகள் அதிகமாகவே உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ எண்ணுகின்ற உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையுமே சரியானதாக இருக்க வேண்டும் அல்லவா? தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பது தவறாகும். தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணிக்கொண்டு என் பிள்ளை நீ ஒருபொழுதும் உன் மனதை தளர விட்டுவிடக்கூடாது. நடப்பதையெல்லாம் எண்ணி நீ சந்தோஷப்பட வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டமும் உனக்கு வந்துவிட்டது. எப்பொழுதுமே ஒருவரை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறோமே, இதனால் அவர்கள் மனது என்ன பாடுபடும் என்பதனை பற்றி எல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை. தான் மட்டுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கின்ற சுயநலம் அந்த பெண்ணுக்கு இருக்கின்றது. தன்னுடைய சந்தோஷத்தை பற்றி மட்டுமே கவலைப்படுகின்ற இவள் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்துவிட்டால் அதை கண்டு வயிற்றெரிச்சல் படுகின்றாள். அது மட்டுமா, இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் தான் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீ நினைத்ததை எல்லாம் பொய்யாக்கி உன்னை ஓர் மூலையில் முடக்க பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் இந்த பெண் தரமாக செய்து கொண்டிருக்கின்றாள். இந்த நிலையை உன் வாழ்க்கையில் இருந்து மாற்றிவிட வேண்டும். இந்த சூழ்நிலையை எல்லாம் நிச்சயமாக நீ கடந்து வர வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னோடு நான் பயணிக்கிறேன் என்பதும்
இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நாமாக நினைத்து இந்த வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்கும் பொழுதெல்லாம் அதற்கு முட்டுக்கட்டையாக வந்து நிற்கின்றார்கள். உனக்கும் உன் வாழ்க்கை துணைக்கும் இடையில் எந்த ஒரு தனிப்பட்ட விஷயங்களும் இல்லை என்கின்ற அளவிற்கு எதை பேச முயற்சி செய்தாலும் உடனே இடையில் வந்து நிற்கிறார்கள். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மிகுந்த மனவேதனைக்கு ஆளாக்கி நிறுத்தி வைத்திருப்பதை கண்டு என் பிள்ளை, நீ மன வருத்தமடைந்து கொண்டிருக்கிறாயல்லவா? உனக்கு எதை நடத்த வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்பதனை நான் இருந்து உனக்கு தெளிவுபடுத்திவிட ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். நான் இருந்து உன் வெற்றியை எப்பொழுதுமே உனக்கு உறுதி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். இதுவரையிலும் நீ கடந்து வந்த விஷயங்களை எல்லாம் மறந்துவிடு. இந்த பெண்ணுக்கு சரியான தண்டனை ஒன்று கிடைக்கப் போகிறது. அப்பொழுது அந்த செய்தி உன்னை வரும்பொழுது நீ அதனை கண்டு கொள்ளாதே. உன்னை வந்து சேர்கின்ற இந்த செய்தி உனக்கு தேவையற்றது. ஏனென்றால் உன்னை பற்றி ஒரு துளி அளவு கூட சிந்திக்கவில்லை. உன்னிடத்தில் பேசும் பொழுது என்ன பேசுகிறோம், என்ன வார்த்தையை நாம் சொல்கிறோம் என்பதை பற்றி அந்த பெண் கவலைப்படவில்லை. நாம் நம் மனதில் உள்ளதை சொல்லிவிட்டு சென்றுவிட வேண்டும் என்று நினைத்தாலே தவிர நாம் சொல்கின்ற வார்த்தையினால் இவர்களின் மனது என்ன காயப்படும் என்பதனை பற்றி ஒரு துளி அளவு கூட யோசித்திருக்க நினைக்கவில்லை. இப்பேற்பட்ட ஒருவருக்காகவா நீ இறக்கப்பட போகிறாய் என்றுதான் அம்மா கேட்கின்றேன். அதனால் இவரை பற்றி என்ன செய்தி உன்னை வந்து சேர்ந்தாலும் அதை நீ கண்டு கொள்ளாமல் சென்றுவிட வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக கவனித்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ இருந்து என்னவெல்லாம் பெறுகிறாய் என்பதனை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டால் போதும். இனி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை உன்னால் கட்டாயமாக சரிவர தெரிந்து கொள்ள முடியும். உன்னை முடக்கவும் உன் துணையிடமிருந்து உன்னை பிரிக்கவும் இவள் செய்த சூழ்ச்சிகள் அத்தனையும் பொய்யாகி போனதுதான் இத்தனை ஆக்ரோஷத்திற்கும் காரணமாக இருக்கின்றது. எப்படியாவது நம்முடைய ராஜ்யம்தான் இங்கு நடக்க வேண்டும் என்ற அவளினுடைய எண்ணங்கள் எல்லாம் தவிடுபொடியாகி விட்டதல்லவா? இத்தனை நாளும் நீ எதை செய்தாலும் குற்றம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவள் எப்பொழுதும் தான் இப்படியே திடகாத்திரமாக இருந்து விடுவோம் என்று நினைத்து விட்டாள். ஆனால் காலம் மாறும் பொழுது எல்லோருக்கும் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரும். உடல்நிலை சரியில்லாமல் போகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுதெல்லாம் அந்த நேரத்தில் யார் உனக்கு என்ன உதவியை செய்ய வருவார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதனை முதலில் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன் தாயானவள் என்னுடைய அன்பினால் உனக்கு நிச்சயமாக மிக சிறப்பாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இதே நேரம் என் குழந்தை, நீ உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இது போன்றவர்களை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயே தவிர ஒருபொழுதும் உன்னுடைய முன்னேற்றத்தில் நீ அடி எடுத்து வைக்க விரும்பவில்லை. உன்னுடைய முன்னேற்றத்தை நீ யோசிக்கவில்லை. இவர்கள் அதையெல்லாம் தடுத்து நிறுத்திய பொழுது உனக்கு அதற்கான நேரமும் கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது உனக்கு சரியான நேரம் கிடைத்து விட்டது. இவர்கள் எல்லாம் எப்பேற்பட்டவர்கள், எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் செய்கிறார்கள் என்பதனை எல்லாம் நீ சரியாகவே புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நாம் நினைத்தது போல நாம் மாற்றிவிடலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்து விட்டதல்லவா? இவர்களை எல்லாம் ஒரு கை பார்த்து விட வேண்டியதுதான் என்கின்ற எண்ணமும் உனக்குள் வந்து விட்டது. பட்ட அவமானங்களும் பட்ட கஷ்டங்களும் போதும். நாம் எதையுமே எண்ணிக்கொண்டு இதற்கு மேலும் நாம் இதையெல்லாம் தவிர்த்து கொண்டிருப்போமானால்
இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல கஷ்டங்களை நமக்கு தந்து கொண்டேதான் இருக்கும். மேலும் மேலும் பல துன்பங்களை நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டேதான் இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. நான் நடத்தும் பொழுது உனக்கு நிச்சயமாக இந்த விஷயங்கள் மிக பெரிய அளவில் உனக்குள் மாற்றத்தை கொண்டு வந்து தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து கொள்ள முடியாதவள் அல்ல அந்த பெண். ஆனாலும் உன்னை சோதித்து பார்ப்பதையே தன்னுடைய வேலையாக வைத்து கொண்டிருந்தவளுக்கு கடவுள் கொடுக்கின்ற மிக பெரிய தண்டனை என்னவாக இருக்கும் என்று நீ ஒரு நொடி பொழுதாவது சிந்தித்திருக்கிறாயா? இன்னொருவரை கண்கலங்க வைப்பதும் இன்னொருவரை இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுக்க நினைப்பதும் மிக பெரிய கொடுமையல்லவா? எப்பொழுதுமே இந்த ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்ற அத்தனையுமே இனி இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மிக பெரியதொரு தீராத நோயினால் அவதிப்பட வேண்டிய கால நேரம் அவளுக்கு கைகூடி வந்திருக்கின்றது. இந்த நேரம் உன்னுடைய உதவி அவளுக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. உண்மையாகவே இந்த விஷயம் உனக்கு புரிகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை, நீ இவள் மீது மட்டும் ஒரு பொழுதும் இரக்கம் காட்டிவிடக்கூடாது. ஏற்கனவே ஒரு முறை நீ காட்டிய இரக்கத்திற்கு என்ன பதில் கிடைத்தது என்று உனக்கு நினைவிருக்கிறதா? சற்று சிந்தித்து பார். எல்லாமும் கடமையில்தான் என்பதனை சொன்னது மறந்து விட்டதா? கடமைக்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொன்ன விஷயம் உனக்கு நினைவிருக்கிறதல்லவா? அப்படியானால் இனி எந்த விஷயத்தையும் செய்திட நீ துணிய வேண்டாம். எந்த விஷயத்தையும் செய்திட நீ யோசிக்க வேண்டாம். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைப்பதை புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் சரியானதாக மாற்றிக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் அது போதும். நடக்காத பல நல்ல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும். இந்த பெண்ணினுடைய அழிவு காலமும் உன் கண் முன்னால் நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, நல்லதை செய்வதாக சொல்லிவிட்டு மற்றவர்களை ஏமாற்றுகின்ற உலகம் அல்லவா? எல்லோரும் இவர்கள் உனக்கு நல்லதை செய்கிறார்கள் என்று சொல்கின்ற அளவிற்கு ஒரு பிரமையை உன்னை சுற்றி உருவாக்கி வைத்து விடுவார்கள். ஆனால் உன்னிடத்தில் வந்து உனக்கு எந்த நன்மைகளையும் செய்து கொடுக்க இவர்கள் முன் வந்து நிற்பதில்லை. இதுதான் உண்மையும் கூட. இனி உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான சந்தோஷத்தை எல்லாம் நீ நிறைவாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இரு. இந்த பெண்ணை பற்றி என்ன செய்தி வந்தாலும் அதை நீ கண்டு கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை மட்டுமே நீ கவனித்து கொண்டே இரு. உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இனி எப்பொழுதும் நீ சொன்னது போல உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் நீ தனித்து நின்று உன் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். இவர்களிடம் உத்தரவு கேட்பதும் இவர்களிடத்தில் சென்று அனுமதி கேட்பதும் இனி உனக்கு தேவையற்றது. இதுவெல்லாம் இவர்களுக்கு தகுதியான பதவி கிடையாது. இவர்கள் இத்தனை தகுதி கொண்டவர்களாக இருக்கவும் இல்லை. உனக்கான இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய விஷயங்களை எல்லாம் இனிமேல் நீ முழுமையாக அடைய வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் முழுமைக்கும் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும். எல்லாவற்றையும் கடந்த ஒரு வாழ்க்கையும் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு சந்தர்ப்பத்தையும் இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள்வாய். நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்ட நேரம் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே. இந்த வராகி உனக்கு கொடுத்தது போல இனி ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அம்மாவினுடைய ஆசைப்படி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தன்னை சூழ்ந்து வந்த இந்த துரோகத்தை எல்லாம் வேறறுத்து
நல்லபடியாக முன்னேறி வந்து விடுவாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.